ஊறுகாய் எப்போ தான் பண்ண போகிறீங்க? தக்காளி நல்லா கழுவி வச்சுருக்கேன், உப்பு வச்சு காய வச்சுருக்கேன் வெயிலில். அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் சட்டியில் கடுகு போட்டு பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் போடுங்க. போட்டு மாற்றி மாற்றி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை போடுறதுக்கு இதை போட சொல்கிறேன், நீங்கள் தான் பார்த்து சரியாக போட்டுக்கணும். காஞ்ச மிளகாலாம் கிள்ளி போட்டு இப்போ ஊற்றுங்க, தக்காளியை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் எட்டக்க போயிடாதீங்க, அடி பிடிச்சிடும். அப்புறம் அடி பிடிச்சிச்சின்னு சொல்லக்கூடாது. அதனால் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. கையில் தெறிக்கும், சுடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கிண்டுங்க. இதுமாரி சொல்ல சுண்டி வரும். வர கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா இதாகி வந்துடும். வந்த உடனே இதை நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.